ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன் வாழ்வில் இதுவரை நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தும் நல்லதோ வழிகள் மிக்க சூழ்நிலையோ என் கையில் இருந்து தரப்பட்டதுதான். வழிகள் சூழ்நிலைகள் என்று பயம் கொள்ள வேண்டாம். அதில் உனக்கு கண்டிப்பாக நல்லது இருக்கும். உன்னை மனவேதனையிலும் குற்ற உணர்விலும் ஒருபோதும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன். நீ என் பிள்ளை. உன்னை உயிருக்கு உயிராக வளர்த்து வருகிறேன். நீ தவறு செய்யும் போது உன்னை கண்டிக்க எனக்கு மட்டுமே உரிமை உள்ளது. உன் வாழ்க்கையில் கடந்த காலம் உனக்கு கசப்பான அனுபவங்களையும் வலிகளையும் தந்து இருக்கலாம். ஆனால் அதில் இருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று புரிந்து கொண்டு எதிலும் எப்போதும் எச்சரிக்கையாய் இருந்து தனித்து செயல்படு. நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு ஏற்கனவே என்னிடம் சரணடைந்து விட்டாய். மீண்டும் குற்ற உணர்வில் உனக்கு நீயே தண்டனை கொடுக்கும் விதமாக கவலைகளில் ஆழ்ந்து கொள்ள வேண்டாம். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் நீ அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு வருகிறாய். இது நமக்கு சரியாக வருமா என்று யோசிக்காமல் நீ எடுத்த முடிவுதான் இன்று உன்னை துயரத்தில் ஆழ்த்துகிறது. இதனால் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் இல்லாமல் ஒரு வெற்றியிடமாய் உருவாகியுள்ளது. வீணாக எதை நினைத்தும் குழம்ப வேண்டாம். நான் உன்னுள்ளும் நீ என்னுள்ளும் இருக்க பயம் எதற்கு? வாழ்க்கையில் உனக்கு இருந்த மோசமான சூழ்நிலைகளும் பயமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடப்போகிறது. உன் கர்மவினைகள் உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் முன் எல்லாம் உன்னை தலைகுனிய வைக்க செய்தது. நான் என் சட்காவை கொண்டு அந்த கெட்ட சக்திகளை நசுக்கி எந்த இடத்தில் உன்னை தலைகுனிய செய்ததோ அங்கே உன்னை எல்லோர் கண் பார்க்க தலை நிமிரச் செய்வேன். எந்த திசையை பார்த்தாலும் ஏமாற்றங்களாய் இருக்கு என்று பயந்து அமைதியாய் எதையும் செய்யாமல் இருந்தால் எப்படி முன்னேற்றம் வரும்? இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே. பயம் உன்னை நெருங்கும் போது ஒரு நொடியில் உன் கண்களை மூடி என்னை நினைத்து நீ அழைத்தால் போதும், சரியான வழியை காட்டுவேன். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியாய் பெற்றுக்கொள். நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று மனம் வருந்த வேண்டாம். உனக்கு சிறந்தது எது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால் உன் எதிர்காலம் பற்றிய பயம் வேண்டாம். உன் கர்ம வினையால் தற்போது அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பது போல் இருந்தாலும் அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்ய நிச்சயம் வருவேன். என் நேரத்திற்காக காத்திரு. அனைத்தும் வெற்றியாய் அமைய நான் என்றும் துணையாய் இருப்பேன். உனக்கு நான் காட்டும் வாய்ப்புகள் நீ பயன்படுத்த தவறும்போது அதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்று மீண்டும் உன் முயற்சியை செய். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.